போய்யாவில்லை. இன்னைக்கு 2ல 1 என்னன்னு பாத்துறேன். ஏய்யா, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொரு பொம்பளை பார்த்து சிரிக்கிறியே? எழுதுங்க, எழுது. உன்னை பட்டினி போட்டு சாகடிக்கிறேன் பாரு. பொம்பளை பார்த்து சிரிப்பேன். நீ கெட்ட கேட்டுக்கு தண்ணி வேற வேணுமா? தண்ணி என்ன என்ன இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே சிரிக்கிறதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஐயா, கிண்டா பண்ற வயிற்று எரியுது. அப்பா அப்பா, உனக்கு இருக்கிற திமிரு யாருக்குமே இல்லை. இவ்வளவு அடி அடிக்கிறேன், கொஞ்சம் கூட வரைக்கல. ஆம்பளே நீ என்னைய பாக்குற? என்னால உன்னை ஒரு தடவை கூட உதைக்க முடியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னது காவி கமண்டலம் ருத்ராட்சம் என்ன வேஷப்பாது? அண்ணே, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அந்த அடியை தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் பத்தாது. கோழி சூப்பே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான். நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தான் என் கருமமே தொலையும். காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி, கங்கைக்கு போகும் பரதேசி, நீ நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. பட்டது போதும் பெண்ணாலே, பட்டது போதும் பெண்ணாலே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. பட்டது போதும் பெண்ணாலே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. அவ சுட்டது போதும். சிவ சிவ சிவனே, சிவ சிவ சிவனே. சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரே ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு
நல்லறமாகும். இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும். இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும். கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம். வேண்டாம் வெளிவேஷம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை. மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ? அவள் துணையினை பிரிவது முறையோ? பகைதான் வளரும், பகையே அன்பாய் மலரும். பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ? கலந்தவர் பிரிந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி. உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சன்னியாசி. உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. லக்ஷ்மி ஆயா, லக்ஷ்மி ஆயா, ஏங்களா? நான் எங்க வீட்டு ஆயா நினைச்சு. மாடி போமா. ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை பெத்து வளர்த்துருக்காங்க. தேவி, தேவி, கமலா, 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 தேவி இங்கே, தேவி இங்கே பா. தேவி இங்கேதான் இருந்தாங்க. இங்கதான் இருந்தா காணமே. நீ எப்படி வந்த இங்க? தேவிக்கு பால் கொண்டு வந்தேன். பாதி அவங்க குடிச்சிட்டு மீதி என்ன குடிக்க சொன்னாங்க. எனக்கு மயக்கமா வந்தது. நான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சொல்றேன்? நான் என்ன செய்வேன்? காணமே. கதவு திறந்திருக்கே. தேவி எங்க போனாலும் தெரியல. எஜமானுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எழுந்திருக்க எஜமா, எழுந்திருக்க எஜமா. லட்சுமி, என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அது நடந்து போயிடுச்சு எஜமா. தேவி நம்ம ஏமாத்திட்டு போயிட்டா. லட்சுமி, நீ என்ன சொல்ற? தேவியை காணும். தேவிய காணுமா? ஆமா எஜமா, வீடு முழுக்க தேடியாச்சுங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன செய்வேன்? பொழுது விடிஞ்சா பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களே, அவங்க முகத்துல நான் எப்படி விழிப்பேன்? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? எஜமா, தேவி சிறகு முளைக்காத சின்ன பறவைங்க. சூரியன் உதிக்கிற திசை கூட அவளுக்கு தெரியாது. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஏஜமா, போலீஸுக்கு சொல்லி. போலீஸ்? என் மகன் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டா. அவளை தேடி பிடிச்சிட்டு வாங்கன்னு போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? செல்வ மாளிகையின் மானம் தெரு தெருவா சிரிக்கணும்னு நினைக்கிறியா? லட்சுமி, தேவி எங்க இருந்தாலும் யாருக்கும் தெரியாம கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு செய்யறேன். நீ போ. தேவியை காணும். தேவியை காணுமா? இந்த விஷயம் வெளியில யாருக்கு தெரியக்கூடாது. விடியத்துக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்தாகணும். என்ன செவியோ எப்படி கொண்டு வந்து செவியோ எனக்கு தெரியாது. கொண்டு வா. சம்பந்தியமா வந்துட்டு இருக்காங்க. சம்பந்திமா வந்துட்டாங்களா? ஆமா எஜமா. ஐயோ லட்சுமி, சம்பந்திமா வந்துட்டாங்களாமே. எனக்கு ஒண்ணுமே புரியல லட்சுமி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்க எஜமா. தேவி தானே உங்களுக்கு வேணும். நான் கூட்டிட்டு வரேன். நீங்க போய் அவங்கள கவனிங்க. போங்க எஜமா. வாங்கம்மா, வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. லட்சுமி, லட்சுமி, சீக்கிரமா தேவியை கூட்டிட்டு வா. சம்பந்திமா வந்துட்டாங்க. இப்போ கொண்டு வந்துருமா.
பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுமா. மஞ்சள் குங்குமத்தோட நீ மகராசியா இருக்கணும்மா. என் மகனுக்காகவே உங்க வீட்டுல அந்த மகாலட்சுமி பிறந்திருக்கிறான். எனக்கு வரப்போற மருமகன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அப்படியே எனக்கு கிடைச்சிட்டான். தேவியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவான், எங்க வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு முதல்ல இந்த கங்கணத்தை போடுறதான் எங்க பரம்பரையான வழக்கம். ரொம்ப சந்தோஷமா. உங்க இஷ்டப்படியே. வாமா தேவி, வலது கையை காட்டுமா. இந்த கங்கணத்தோட என் மகன் பரந்தாமனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இத பாருங்க, இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கும் மகிழ்ச்சிதாமா. எதுக்கும் உங்க பையன் தேவியை ஒரு தடவை பார்த்துட்டா எல்லாருக்குமே திருப்தியா போயிடுங்க. ஆமா. பறவை காணுமே. ஆயா, மாலா, தண்ணி. இந்த டீ. டீயா? முதல்ல தண்ணி. எதுக்கு? குடிக்கிறதுக்கா? அதுக்கு. இந்தாம்மா. எதுக்கோ ரொம்ப போய் விலைக்கு வாங்கி தொலைச்சிட்டேனே. போய் சொல்றீங்க. என்ன விலைக்கு வாங்குனீங்க? நான் தானே வந்தேன். வாயில மட்டும் குறைச்சல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சு திங்கலான் இருக்கா? என்ன சொன்ன? அந்த மூணுக்கு திருட தான் போகணும். இங்க பல்பொடி தான் இருக்கு. பல்லையே பொடியாக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, உன்னை போற வாயாடிங்க பல்லெல்லாம் தட்டி நறுக்கி அடிச்சு பொடி தூள் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இந்த இதுதான் பாத்ரூம். இதுதான் பாத்ரூமா? நான் குளிக்க போறேன். ஏன் ரேடியோல அனௌன்ஸ் பண்ணட்டுமா? இங்க குளிச்சாச்சா? மாமா என்ன ஆனாலும் சரி. பசி பசி, எனக்கு பசிக்குது. அதான் அறுத்துக்கிட்டு இருக்கேன், உயிர் போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரப்படுறா? இங்கேயும் இந்த காஞ்ச ரொட்டி தானா? உனக்கு என்னதான் வேணும் அப்புறம்? இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், உப்புமா, சாம்பார், சட்னி, மிளகா பொடி. ஒண்ணு விடாத எல்லாம் சாப்பிடு. ஏன் நாட்டுல உணவு கொஞ்சம் வராது? எனக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் ஹோட்டல வச்சிருக்கேன் கொடுக்கறதுக்கு. இரு, வாங்கி அந்த அழறேன். ஏன் அழணும்? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இரு. எங்க இந்த பொண்ணு? பாத்தீங்களா? நல்லா இருக்கேல்ல? இதேமா எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் ஆபீஸ் எப்படி போறது? ஆபீஸுக்கு ஏன் போகணும்? என் கூட இங்கே இருங்களேன். உங்ககிட்ட இருந்தா போதுமா? திங்கிறதுக்கு சம்பளம் இங்க பண்ணமா? யாருங்க பையன்? கல்யாணம் இருக்கான், புதுசா வேலைக்கு வச்சிருக்கீங்களா? என்னடா என்ன தொட்டானே? அது பொம்பளை பாரு. பேண்ட போட்ட உடனே ஆம்பளை நினைச்சு தெரியாம தொட்டுட்ட, மன்னிச்சிருக்கா. வந்து என்ன ரெண்டு பேரும் சமாளம் ஆயிட்டீங்களா? சப்ஜெக்ட மாத்தாதீங்க. என் பேர் ஆழ்வார். என் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. குட்டி, யார் நீ? அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் கடத்தலுக்கு போய். போக மாட்டேன். இறங்கலா இருக்க. என்னன்னு ஒரே ராத்திரிலே செட்டப்பே மாறி இருக்கு. யார் இந்த கெட்டப்? இது வந்து நேற்று ராத்திரி என்கிட்ட என்ன சொன்னீங்க? இருக்கிற அறத்திலேயே நல்ல அறம் இல்லறம். நீங்க வாழ்ற உங்க இல்லறம். இது இந்த பொண்ணு வேற யாரோ? ஆமா, யாரோ ஒரு பொண்ணுதான். என்னன்னே இது? ஒண்ணு கொண்டா ராவா பகலா கூடவே இருக்கும். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள குடியும் கொடுத்தனமா மாறிட்டீங்களே. குடியும் கொடுத்தனும் என்ன? மானத்தை வாங்க பேசாம. நல்லதோ. இங்க என்னடா இல்லறம் நடக்குதுன்னு நினைச்சிருக்கிற, பள்ளிக்கூடம் தான் நடக்குதா? ஐயோ, பொண்ணு எவ்வளவு அழகா மூக்கு முழியுமா மல்காவா மாம்பழம் மாதிரி எங்க அண்ணனுக்குன்னே பிறந்து வந்திருக்காங்க. ஐயா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. அண்ணா என் கண்ணே பட்டடி போல இருக்கனே, சுத்தி பாருங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க, ஒரு சோத்து கொடி உண்டா? அது சரி, கேட்கற தப்புதான். இதுவே பொட்டலத்தை பிடிச்சிட்டு நிக்குது. நீங்க எங்கேயாவது போகவே மாட்டீங்களா? அகல்யா, இங்க தெரியாத பொம்பளை சந்தோஷமா இருக்கிறவனே கெடுக்கிறியாவா? கழுத ஐயா நீங்க இங்க வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு பாத்தியா? உனக்கு உதவி செய்யப்போ என்னென்ன கெட்ட பேர்லாம் எனக்கு வருதுன்னு. அம்மா உண்மையை சொல்லுமா, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? உன்னை உன் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சொல்லுமா. நான் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்பா, நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேனே? சொல்றேன்.
சொல்லுமா யாரு யாரு? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுங்க, அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். உன்னோட தெரு தெருவா சுத்த சொல்றியா? ஆமா, அப்பதான் நான் யாருன்னு சொல்லுவேன். இல்லாட்டி சொல்ல மாட்டேனே. மாட்டேன். பாப்போம், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறேன். நீ உண்மையை சொல்றியா இல்லையா பாப்போம். என்ன மாத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் அங்கேயே செத்து போயிடுவேன். என்ன இது? சரி, அப்ப கூட்டு போறேன் வா. என் கவனங்க எதுக்கு? ஐயோ, நீ இப்படியே தான் வரணும். பொம்பளையோட நான் சுத்தேன் கெட்ட பேர் வரதுக்கா? அதெல்லாம் முடியாது. இப்படியே வா. சரி. ஏன் என்ன? ஒண்ணுமில்ல, நீ வாமா, நீ சத்தம் போடாத வா.